சுந்தரி கிடைச்சதுனால பயபாகியா அப்படின்னா நல்லா கஷ்டப்பட போறேன் அப்படின்றது மட்டும் தெரியுது. கமான் ப்ரோ கமான். எந்த பிரச்சனை சொல்றீங்க உங்களுக்கு? என்ற கடவுள் வலிக்கு விழாம இருந்தா சரி. அந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த கிழங்கில் இருக்கிற கண்டி மாவட்டத்துக்குரிய கம்பல் என்ற இடத்துல நிற்கிறோம். இதில் இருந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாவலப்பிட்டியக்குரிய ஹபரகல பீக், அதாவது ஹபரகல மலைக்கு தான் போகிறோம். உண்மையிலுமே அது ஒரு வித்தியாசமான இடம், அவ்வளோ வடிவாக இருக்கும். அந்த இடத்துல கேம்பிங் பண்ணணும் மட்டும் நிறைய நாள் யோசித்தாலும் ஆனால் அதுக்கான ஒரு ஃப்ரெண்ட் செட் வந்து செட் ஆகலாம். ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் கேம்பிங் பண்ண அரவிந்த் ப்ரோ அதே மாதிரி அனன் ப்ரோவோட இப்போ அவையில் 2 பேரோட தான் நாங்கள் போகிறோம். உண்மையிலே சுவாரஸ்யமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு 1 மணித்தியால் போகிறோம். அதுவும் அங்கே கேம்பிங் பண்ணுற உடம்புகளை தூக்கி கொண்டு வர்றது வந்து அவ்வளோத்துக்கு இலகுப்பட்ட ஒரு காரியமாக இருக்காது. என்றாலும் சரி, அது அந்த ஒரு அட்வென்ச்சரை செய்ய மாட்டேன். இன்னும் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 25 கிலோமீட்டர் அந்த இடத்துக்கு போகணும். இடத்துல போகிறோம்ன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் தான் நாங்கள் வெளிக்கிட போகிறோம். ஏன்னா இந்த ட்ரிப்பில் ஆள் கண்ட்ராக்ட் எடுத்துட்டு சொப்பன சுந்தரி நான் தான் ஓடுவேன் வந்து இயக்க போகிறதுன்னு புது சுந்தரி கிடைச்சதுனால அதோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பளை ரோட்டில் நாங்கள் இன்னும் கம்பளை இல்லை, இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். இது கம்பளைக்குரிய இடம் தான். கண்டி ஃபுட் ஹோட்டல்ன்ட்டு இருக்குது பாருங்கள். இதில் தான் வந்து நாங்கள் ரீஃப்ரெஷ் ஆனாங்க. கொமனாக நீங்கள் இப்படி ட்ராவல் பண்ணிக்கலாம், கேம்பிங் ட்ராவல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரூம் எடுக்கிறது வந்து ஒரு என்ன சொல்லலாம் வீண் செலவு. அப்படியான டைமில் இப்படி கொமன் பாத்ரூம்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா ஃப்ரெஷ் ஆனீங்களா நல்லா. சரி, இப்போ நாங்கள் இதுலேருந்து மினைக்கிடத்தை வெளியே போய் பார்த்தீங்கன்னா நேரம் 8 மணி ஆகிட்டு நாங்கள் இதிலேருந்து வெளிக்கிடுவோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். நாங்கள் கொண்டே காரை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஏறணும். சம்பவம் தான் இன்றைக்கு எப்படியும். சரி, நாங்கள் வெளிக்கிட்டோம். இப்போ வந்து 10:20 ஆகிட்டு. அதுக்கிடையில் வெளிக்கிடுறதில் பார்ப்போம் என்ன நடக்க போதும். எனக்கு கிட்ட தெரியல. இன்றைக்கு 20 தான் நாங்கள் மேலே ஏறுற மாதிரியா. அதோட வந்து இது வந்து இங்கே அப்கண்ட்ரி என்று தான் சொல்கிறது. ஆனால் இப்போ ஒரு காலப்பகுதியில் வந்து பயங்கர வெயில், கடும் வெயில். நாங்கள் கொஞ்சம் நேரம் அந்த கண்டி டிராஃபிக்கில் தாண்டி வரவே எங்களோட பாடு வந்து முடிஞ்சிட்டு. இங்கே பாருங்க ப்ரோ, என்னென்ன பாட்ஸ் இங்கே பாருங்க. இது என்ன முஸ்லீமாக சைக்கிள் சாமா சைக்கிள் பார்ட்ஸ் அது எல்லாம் வச்சிருக்கணும். இது எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் கண்டியிலேருந்து கம்பளை போகிறது, அதாவது கண்டியிலேருந்து கம்பளை வர ரோடெலாம் இப்போ போய் கொண்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டி என்ன கம்பளை டவுனில் போய் கொண்டு இருக்கிறோம். அதில் பாருங்க அம்பளோ டவர் தெரியும். அந்த குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க கம்பளை ஏரியாக்களை வந்தாலே அந்த அம்பளோ டவர் தெரியும், உயரத்தில் இருக்கிறதால. இதுலேருந்து நாவலப்பிட்டிய ரோட்டு தெரியும். நுரலியா போகிறது வேறு ரோட், நாவலப்பிட்டி அதாவது லக்ஸமானா ஹட்டன் எல்லாம் போகிற ரோட்டில் நாங்கள் இப்போ போகிறோம். இதான் வந்து பஸ் ஸ்டாண்ட். அதே மாதிரி முதல் வந்து இந்த கம்பளை டவுனில் நிறைய தமிழ் ஆட்கள் கடைகள் வச்சுருந்தது. அவையில் வந்து ஒரு கழகம்ன்ட்டு தான் நான் சொல்கிறேன், ஒரு பிரச்சனையோடு அப்படி எல்லாத்தையுமே அனுப்பிட்டாங்க. அதான் நடந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் அடித்து கொண்டு இருக்கிறோம். வவுனியாவிலேருந்து வெளிக்கிட்டதுக்கு 6000 ரூபா பெட்ரோல் அடிச்சு நாங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 20 லிட்டர் ஏதோ வந்தது. இப்போ 10,000க்கு அடிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 25-26 லிட்டர் இல்லை 30 லிட்டர் வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொப்பனம் வந்து ஒரு லிட்டருக்கு 18 லிட்டருக்கிட்ட வேலை செய்யுது. ஏன்னா நாங்கள் தாராளமாக ஓடி தெரியுறோம். எந்த பெட்ரோல் அந்த பிரச்சனை குடிக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனையே இல்லை. இடையில் வந்து மெக்கானிக் செக் பண்ணி பியூராக வேலை செய்யுது அப்படின்னு தான் சொன்னது. நல்ல விஷயம். பாப்பம். இதிலேருந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ 2:45 நாங்கள் இன்னும் கம்பளை டவுனுக்குலாம் நிற்கிறோம். எத்தனை லிட்டர் வந்து அது பார்க்கிறோம் எடுத்து நான் வீடியோ எடுத்தேன். எத்தனை லிட்டர் பார்க்கல. பெட்ரோல் ஃபுல்லாக காட்டுதா? ஃபுல்லாக காட்டுது. எஃப் வந்துருக்கேன் இதில் பாருங்க. இந்த பக்கங்களில் பெட்ரோல் செட்டுக்களை விட்டெடுக்கிறதே ஒரு பெரிய வேலையாக கிடக்கு. 2 பாதை காட்டினது. வலது பக்கத்தால் போய் ஒரு ஆஃப் ரோட்டாலையும் போகலாம். இதால் போனால் கொஞ்சம் நல்ல ரோட்டால் போய் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரோட்டில் போகலாம். இப்போ நேரம் சரியாக 3:30 ஆகிட்டு நாங்கள் இப்போ தான் நாவலப்பிட்டிய டவுனுக்கு வந்திருக்கிறோம். சரி, இதான் வந்து நாவலப்பிட்டிய பஸ் ஸ்டாண்ட். பைக்கில் வரைக்கும் நிறைய இதில் காட்டிட்டு போயிருக்கோம். அதே மாதிரி இந்த நாவலப்பிட்டியில் நிறைய இடங்களும் இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன சம்பவம் மாறி நான் இப்போ ஓடிக்கொண்டிருக்கேன் கொஞ்சம் தூரத்துக்கு. அவ்வளோ இப்போ அப்படியே தொலஸ்பாக ரோட்டுன்னு சொல்கிறது நாவலப்பிட்டியிலேருந்து அந்த ரோட்டில் போகிறோம். முன்னுக்கு வந்து ஒரு பஸ் ஒன்று போய்கொண்டிருக்கு. என்ன புகைன்னு நினைக்கிறீங்க? கிட்ட போகணும். அதான் உருண்டுறோம் பின்னால் 2 பின்னுக்கு வரும் வேறு புகை. எங்கடா ரோட்டை காணல அடிக்கிற புகையில். சரி, டேஞ்சரஸ் காரணம். நீங்கள் போங்க தாராளமாக போங்க. இங்கே ஆட்டோக்காரங்களையும் பஸ்காரங்களையும் விட்டுருவோம் போங்கண்டு. அப்பாடா கடை நேரமாக அந்த பஸ்ஸுக்கு பின்னாலே வந்து இந்த பஸ் டிரைவர் சல்யூட் ஐயா. சூப்பரா இந்த நாங்கள் போகிற மேலே இந்த தெரியுது பாருங்க. இதுக்கா போகிறோம்? ஓ, அந்த மேலைக்கு தான் வரணும். அதுக்கு வரணும். ஓ, இதில் பாருங்க இந்த ஹபர்கலை மலை இப்படி இருக்குண்டு. போன முறை இதால எல்லாம் போனாங்களா அப்போக்கில் எனக்கு தெரியலை இதுதான் ஹபர்கலை மலைண்டு.
ஆனால் இதுக்கு வந்து அங்காள பக்கத்தால் சுற்றி போகிறாங்க சுற்றி போனால் தான் அந்த மலை ஏறக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பக்கம் அடுத்த பக்கம் அங்காள பின்பக்கத்தால் தான் நாங்கள் ஏறலாம். பின்ன உச்சிக்கு போயிடுவோம் நம்ம. உச்சியில தான் இருப்போம் நினைக்கிறது. அம்மாட்ட சரி இங்கே பாருங்க அந்த மலை உச்சியில இருக்க அம்மாட்ட சரியா சூப்பரா இருக்கு. சரி இந்த நீங்க சொல்ற வார்த்தை நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? அம்மாட்ட சரின்னு சொல்றது மன்னார்ல வழக்கத்துல இல்ல சிங்களாக்கள் சொல்றது அம்மாட்ட சரின்றது. கெட்ட வார்த்தையா இருந்தா அவரே திட்டிக்கொள்ளுங்க. அம்மாட்ட சரின்றது வந்து ஒரு என்ன சொல்றது அம்மாட்ட சரி ஸ்ரீலங்காவா சூப்பர் நாடுப்பா அம்மாட்ட சரி சூப்பர் அந்த மாதிரி ஒரு அம்மாட்ட சரின்றது அப்படி ஒண்ணுதான். அம்மாட்ட சரி சூப்பர் டிரைவிங் இல்ல எனக்கு தெரியும் கான்ஃபிடென்ட் இருக்கு. அதான் உங்களுக்கு நேற்று தான் கான்ஃபிடென்ட் அப்புறம் நம்ம போட்டணும் நம்ம ஒரு நாள் யோசிக்கக்கூடாது. இப்போ இடையில நிப்பாட்டி இருக்கிறோம். வர்ற வழியில் எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம். சொசைஜஸ் மற்றது பானெல்லாம் போட்டு கொண்டு இந்த கடை தான் ஒழுங்காக இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய எத்தியெல்லாம் போட்டிருக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கையில் உள்ள போய் கொண்டிருக்கோம். பார்ப்போம் இருக்குதா இல்லையான்றது தெரியலை. இருக்காம். பரவாயில்லையே இருக்கா? அது சரி. எங்க ஃப்ரிட்ஜுக்கு தானே இருக்கும். 5 இருக்கு. பான் இப்போ நாங்கள் கடையில் வேண்டிட்டோம். எல்லாமே இருக்குது. சொசைஜஸ் இருந்தால் ஆனால் பான் இல்லை. பானை போய் இடையில வேண்டுவோம். இதெல்லாம் சொல்லிக்கல போர் அடிக்கும். ஆனால் ஒரு கேம்பிங் என்ற வரைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இதுகளெல்லாம் முன்னேற்பாடுகள். இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் செய்தான் ஆகணும். பயோபாகியாக் அப்படியாண்டா? அப்படியாண்டா? என்ன மணித்தியாலம் 1 மணித்தியாலம் பேபாகியாக்னா 1/2 மணித்தியாலம். அப்போ எவ்வளோ சொன்னோம்? 1/2 மணித்தியாலம் பேபாகியாக். சரி 1/2 மணித்தியாலம் ஆகுமெண்டு இந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு. ஆனால் எங்களோட உடம்பு நிலையை பார்த்தா எங்களுக்கு 3/4 மணித்தியாலம் இல்லை 1 மணித்தியாலம் ஆகும். சரி என்ன நடக்குதுன்றதை நீங்கள் தொடர்ந்து அப்படியே பார்க்க உங்களுக்கு தெரியும் தானே என்ன சம்பவம். என்ன வடிவாக இருக்கு நினைக்கிறீங்களா? அப்படியே இஞ்சால பக்கத்தில் பாருங்கள் இந்த மேலே வியூ தூரத்துலேருந்து பார்க்க பெருசாக இருந்த மாதிரி இருக்குது. அப்பா சொர்க்கம் தான் இதெல்லாம். இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எஸ்டேட் ஒன்று இருக்குது. இங்கே இதில் எல்லாம் அதே மாதிரி கோயில் எல்லாம் இருக்குது. அதில் ஆனால் பேர்கள் தான் தெரியல. இங்கே ரோட்டுகளில் ஓடுறதை விட அங்கே நடந்து போகலாம் போல இருக்குது. அவ்வளோது கிடங்கு போகலாம். அதே மாதிரி ஊராக்கள்கிட்ட கேட்க 1.5 கிலோமீட்டரில் வரும் 1.5 கிலோமீட்டரில் வரும் பெரிய சந்தி வரும். அதில் இந்த இடது பக்கம் போகணுன்ட்டு சொல்லிட்டோம். ஆனால் கூகுள் மேப்பின் படி நாங்கள் இதில் இன்னும் 6 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். அவர் சொன்ன மாதிரியே பெரிய சந்தி ஒன்று வந்துட்டு இதால் போனால் கம்பளை 15 கிலோமீட்டரா பேசாமல் இதால் போயிருக்கலாம் போல இருக்குது. அதான் இதில் போய்க்கல இல்லை ஒரு பெரிய விகாரம் ஒன்று வரமா அதில் திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். செம்மையாக இருக்குது வேலை. தைல ஸ்டேட் கவர்ன பிளான்டேஷன் சரி இப்போ அந்த சந்தைக்கு வந்துட்டோம். இதில் முன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுகள் கொஞ்சம் மட்டான இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். உங்களை பக்கம் கொண்டு போய் பார்க் பண்ணலாம் வேண்டினோம். என்ன கட்டமோ தெரியலை. சம்பவம் சரியாக இருந்துச்சுன்னா சரி எஸ்டேட்டுக்கு போட்டிருப்பான். இங்கால இடது பக்கத்துலேயே இருக்குது. அரும்பொட்டோலோடு இருக்குது. பெரிய வாகனம் கொண்டு வரலாம். கார்கள்ண்டா ஓகே. அல்லு கிளம்பு ஓனர் வந்து கை வேர்க்குது குமாரு. மேலே அந்த கேம்பிங் சைட் வரைக்கும் கார்லேயே போகலான்னு சூப்பராக இருக்குது. உண்மை கதை என்ன? சரி ஓகே. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். சரியாக 4:30 நேரம் அப்படியே இந்த அங்கள்கிட்ட விட்ட தான் விட போகிறோம். கண்டினியூ ஃப்ரம் 1 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. நடக்க வைக்க போகிறாங்களோ தெரியல. கதவு திறக்கலாமா? வேணாலும் கதவு திறக்கலாமா? இல்லை ஏதோ கதவு திறக்கல. என்னது? சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொப்பன சுந்தரியை விட்டுட்டோம். இதில் விடுறதுக்கு வந்து 1000 ரூபா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த இடத்துல விட்டுருக்கிறோம். வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேம்பிங் டென்ட் போட்டிருக்கணும் பாருங்க. இந்த நம்பருக்கு அடித்து நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தால் 10 பேருக்கிட்ட வந்தால் தான் எல்லாம் செய்து தருவினோம். அப்படி இல்லை ஒரு ஆள் வர்றீங்களா அதை செய்து தர மாட்டேனோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ இதில் இருந்து வெளிக்கிட்டோம். அதோட இப்போ நேரம் சரியாக 5 மணி 1.5 மணி கணக்கு பார்த்தாலே கிட்டத்தட்ட நாங்கள் போய் சேர 6:30 ஆகும். நிறைய சவால்கள் எதிர்கொள்கிறோம். அங்கே வந்து அந்த டென்ட் எல்லாம் கொடுக்குற சொன்னார். ஒரு போத்தல் தண்ணி காணாது உங்களுக்குண்டு நாங்கள் தூக்குற பஞ்சில் இல்லை எங்களுக்கு ஒன்றே காணும் அப்படி வந்துட்டு போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவருக்கு தான் பேக் இல்லாமல் நானும் அரவிந்த் ப்ரோவும் பேக்கை கொள்ளியிருக்கிறோம். கேம்பிங்கு தேவையான சாமான்கள் எல்லாமே அடிச்சிருக்கோம். கடுமையான பேரம் தான் உங்களுக்கு ஏறுங்க ராசா. கொஞ்சத்தில் தெரியும். அண்ணன் அசால்ட்டாக ஏறுவார். அண்ணனை நம்பி தம்பியாக்கள் போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ தானே ஒரு வலிக்கிட்டு ஒரு 2 நிமிஷமும் இல்லை. கடும் களை கலைக்குது. எனக்கு தெரியல நல்லா கஷ்டப்பட போகிறேன் அப்படின்றது மட்டும் தெரியுது. இது பாருங்க எப்படியான ரோட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி போய் அங்கே போகணும்னு நினைக்கிறேன். இதில் வந்த உடனே ஷார்ட்கட்டுன்னு ஒரு பாதை. ஆனால் அதை ஏற்றம் ப்ரோ பேச இதாக நடந்து போகிறது ஈஸி. சிங்கிள் பார்லேருந்து வந்து பார்லேருந்து வந்தவர் மாதிரி இருக்கார். உடுப்புகளெல்லாம் சின்ன துண்டு தான் ஷார்ட்கட்.
இடையில் 2 பாதை வந்தது. அதில் இடது பக்கத்தால் இந்த வீட்டு பக்கத்தால் போய் கொண்டிருக்கும். கொஞ்சம் நேரம் கலைக்கும், அதுக்கப்புறம் ஓகே ஆயிடும். கேஷுவலாக ரிட்டர்ங்கிற மாதிரி இருக்குது. அதில் போகிறதுல பிரச்சனை இல்லை. மழை நேரங்களில் அட்டை கடிக்கும். எல்லோரும் கலைப்போம் தானே, மனுஷர் தானே எல்லாருமே. நானும் வீட்டை தான் இருந்துட்டு வரேன் 3 மாதம். மயக்கி விழுந்தா கூட்டிகிட்டு போகடா. ஃபுல்லாக சகுதி கட்டாயம். இது வரைக்கும் நீங்கள் ஷூ போட்டுருந்தாலே நல்லா நடி சேருக்குள்ள நாலஞ்சு காலெல்லாம் அசிங்கமாக தான் போகும். இல்லை அது தண்ணி வர்ற பாதை. அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்களாண்டா ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஏறி வந்த உடனே அவடத்தில் தெரியுது பாருங்கள், அங்கே தான் நாங்கள் போகணும். இந்த ரோட்டை பாருங்கள், கிட்டத்தட்ட நாரங்கலம் மவுண்டன் மாதிரியே இருக்கும். இப்படி போய் அப்படி போய் அங்கே போகணும். ஒவ்வொரு கேங்லேயும் இப்படி ஃபிட்னஸோட ஒரு ஆள் இருப்பார், மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட டீமில் யார் இருக்கணும்ட்டு. அதே மாதிரி இதில் பார்க்கல அம்புலோ டவர் தெரியுது கண்ணுக்கு. எல்லாமே பக்கத்தில் தான் இருந்திருக்கு. ஆனால் வந்து இதோட 2வது தடவை இந்த இடத்துக்கு வர. அவர் இந்த பேக்கில் இல்லாடி இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் ஆள் மேலே நிற்கும். இல்லை எங்களுக்கு உடம்பு பிக்கப் ஆக மட்டும் ஓகே, சின்ன தூரம் தானே போயிடும். எப்போ மாதிரியாச்சு. இப்போ இடையில கொஞ்சம் தூரம் இருந்துட்டோம். ஆமாம், இந்த மாதிரி இதை பின்னுக்கு தெரியுது பாருங்க, இதே மாதிரி தான் கடைசி கொண்டு இருக்க தவண்டு வருவோம். மழையெல்லாம் இழைக்கிறத வீடியோ எடுக்கிறீங்களா? என்ன சொல்லுவான், கரநாள் அப்புறம் வேறு சிலருக்கு வீசிங் இருந்துச்சுன்னா இந்த இடம்லாம் கஷ்டமாக இருக்கும். அதால் நீங்கள் வீட்டிலே இருந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளாக் பண்ணி கரநாள்ன்றால பார்வை வந்து அங்காள பக்கத்துலேயே போகுது, லென்ஸுக்கு போகுதில்ல. 10 நாளைக்கு எப்படின்னா 1 வருஷம் வராவிட்டா அப்படி இருக்கும். அதோட வந்து பார்த்திங்களாண்டா இங்கே பாருங்க, அந்த முகில் வந்து அந்த இடத்துல நிற்குது. இந்த உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். ப்ரோ பாருங்க, பொருண்டர் மாதிரி வந்தாலும் இப்போ முடிஞ்சு சொல்லு. உங்களோட செவ்வாய்க்கிழமை மச்சன்றீங்களா ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணுறது? கெத்த காட்ட போறாராம் ப்ரோ. பம்பர நாளே ரைட் அதில் தொங்குவார் இப்போ. கமான் ப்ரோ, கமான். அதான் அரவிந்த் ப்ரோ லேசுப்பட்ட ஆள் நினச்சோமாண்ணா, ஆள் நல்லா ஃபிட்னஸ் தான் ஏறிட்டார். மொளன்னு உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். நாங்கள் எப்படி ஒரு 7-6 ஏறிக்கொண்டு இருக்கிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்ட போட்டும் யாரும் பார்க்க போகிறதில்ல, கொஞ்சம் பேர் தவிர. நீங்கள் யோசிக்கிறேன் சரி தான், உனக்கு யாரும் ஏற சொன்னது, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்றது உண்மை தான். போகிற அளவுக்கு மேலே வந்துட்டோம், முக்காத்துட்டோம். அவையில் வந்து மேலே போயிட்டோம். அரவிந்த் ப்ரோ, அனந்த் ப்ரோ. அதே மாதிரி இதில் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ அப்படியே பைனிஸ் மரங்களெல்லாம் இருக்குண்டு. அதுவும் இந்த இடத்த ட்ரோன் வியூவில் பார்க்கல சொல்லது இல்லை, அவ்வளோது நல்லா இருக்கும். இதால் வந்து அப்படியே மேலே போய் கொண்டிருக்கீங்கள, இதுலேயும் வந்து கேம்ப் பண்ணுற இடம் இருக்குது. இதுலேயும் கேம்ப் எல்லாம் அங்கே காற்று கூட என்ன தான் பண்ணணும். மேலே போய் பார்ப்போம். இந்த ஒரு காலத்தில் பெருசாக காற்று இருக்காதுன்னு நம்புகிறேன். இப்போ நேரம் சரியாக 5:45 மேலே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி தேளமே தாராளமாகவே காணும். டென்ட் இதில் போட்டிருக்கணும். மற்றது இஞ்சால பிறகு எடுத்து கொண்டிருக்கணும். எங்கடியாக்கில் கொண்டு வந்து டெண்டையும் தண்ணியை இதில் வச்சுட்டு போயிடணும். இதுக்குள்ளே காற்று கூடவாக இருக்குது போல இருக்குது, பயங்கர சத்தமாக இருக்குது. என்ன செய்ய போகிறோம் தெரியல. ஆனால் இதில் வந்து வெள்ளைக்கார அக்காக்கெல்லாம் தெரியும். இதில் பாருங்கள் அவள் செய்கிற அட்டகாசங்கள் வெள்ளைக்காராக்கள். பேக்கை கழட்டி இடையில வச்சுட்டோம், அதெல்லாம் ஈஸியாக இருக்கார். அங்கால பக்கம் போகலாம் நினைக்கிறேன். யார் தெரியும், நீங்கள் படுத்திருந்து வியூ பார்க்குறீங்க. சரி ஜெய்புரம் மாதிரி இருக்கேன். என்ன மாதிரி முடிஞ்சா இதில் வியூவை பாருங்க அப்படியே. எந்த கடவுள், இதில் நான் நினைக்கல நெருப்பு படலாம் இந்த இடம்லாம். அதே மாதிரி அங்காளையும் பாருங்கள் நல்லா இருக்குது. அரவிந்த் ப்ரோ வந்து தெரியுமா ப்ரோ? ஓகே ஓடி வந்துட்டீங்களாண்ணே? வந்துட்டீங்க, முடிச்சிட்டோம், வெற்றி. பார்த்தீங்களா? இப்படி தான் நானும் ஆஷா ஒரு நாள் வருவோம் பாருங்க, போட்டு உண்மையாக பிளான் பண்ணியிருக்கேன். கேம்பிங் கட்டாயம் கூட்டு வரணும் ஆஷா. ரைட், ஓகே, சந்தோஷம்.
நீங்கள் கூட்டு வரீங்களா? நான் கூட்டிகிட்டு வரேன், ஆளை விடுக்கிறேன். ஓ வா வா கிரேட் வியூ. இதில் படுத்துருமா எடுக்கிறேன். அப்படியே பாருங்கள் இந்த சத்தார் வந்து எப்படி இருக்கண்டு அப்படியே இந்த ஒரு பாட்டில் போகும். ஓகே நாங்கள் இருந்துட்டோம். அப்படியே அங்கே மேலே வரைக்கும் போகலாமா? சரி அவ்வளோ நடக்கணுமே. சரி இப்போ ப்ரோ அதில் கண்ட நாங்கள் தானே ப்ரோ எங்களை தெரியுமான்னு சொன்னார். ப்ரோட பேர்? என் பேர் விதுஷன். விதுஷன். எங்கே இருக்கிறீங்க? புசல்லா. புசல்லான்றது இப்படி பின்னுக்கு அது அது சரியாக பார்த்து நான் அந்த முகில் ஃபுல்லாகவே தெரியுது. கரெக்டாக ஒரு நாள் அதுக்கும் போகணும். இப்போ என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா டென் போடுறதுங்கன்ட்டு ஜோசி கொண்டு இருக்கிறோம். ப்ரோவாக்கள் சொல்லினா மேல் பக்கத்தில் இருக்குன்ட்டு சொல்லியிருக்கணும். அங்கேயும் போகலாம்ட்டு இதில் உண்டு அங்காலே உண்டு இருக்காம் டென் போடுறதுக்கு. என்ன செய்வோம்? ஆனால் போய் பார்த்துட்டு வரீங்களா? இதால் போகணும். வரோம். ஓகே வரேன் ப்ரோ. ஓடி ஏறுங்களேன். இந்த மரம் அதான் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. 2 பேர் மேலே போனவங்களா? சில வேலை கேம்ப் பண்ணியிருக்காங்களோ தெரியல. ஒரு ஆள் போய் பார்த்துட்டு அதான் அதான் அதே மாதிரி இந்த வியூவை பாருங்க. அப்படி அந்த சூரியன் ஷேடோ அடிச்சு நல்லா இருக்குது. அப்படியே அங்கே போன ஜீவனையும் காணையில் ப்ரோவாக்கெல்லாம் அப்போ இருந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கேன்னு பாருங்க. வளைச்சி எடுக்கிறார் ப்ரோ. எனக்கு ஒரு டவுட், இப்படி தொப்பியன் எல்லாரும் இஞ்சால சைடில் கூட போடுறானுங்க. தொப்பியன் கூட்டத்தில் போடுறானுங்க வெயிலுக்கு அதாவது ஸ்டைல் ஆக்கிட்டாங்க ப்ரோ. பழகிட்டு அந்த கல்ச்சர். ஆனால் என்ன கட்டம் மேலே என்ன இடம் இருக்கா? அங்கே மேலே போயிட்டாங்களா? இங்கே நின்றா ஃபன்னாக இருக்கும் எங்களுக்கு. அங்கே என்ன தனியாக இருப்போம். இதுக்குள்ள என்ன கேம்ப் பண்ணுறது இடம் இல்லையே. எங்கே அந்த கீழே அப்படி என்ன ஃபன்னாக இருக்கும். தனியாக போய் நாங்கள் என்னத்தை செய்கிறது? அப்போ போய் எடுக்க மாட்டீங்க அதில். என்ன பயமா அதுக்கு? வீடியோ எவிடன்ஸ் இருக்கா? என்ன தள்ளி விட்டாது இதுல போறது பயப்படுறீங்க? சரி இதுல இப்ப வந்துட்டோம் தெரியும். ஒருத்தருக்கும் இந்த டென்ட் போடுற ஐடியால இல்லாம இருக்கிறோம் தெரியும். பஞ்சில இருக்கிறோம். இதுலயே படுத்துடலாம். இரவு குளிரும் பயங்கரமா. அதான் ஜோசிச்சு கொண்டு இருக்கேன் பாருங்க. நான் இருக்கிறதுக்கு அப்படியே பின்பக்கம் பாருங்க. அப்படியே நான் என் வாழ்க்கையில நான் பார்த்ததுல அப்படியே நல்ல வடிவா இருக்கு. இப்படிதான் பிடிக்கணும். சும்மா உடம்பு பிரச்சனை வச்சான். எப்படி வியூ கொண்டு பாருங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க கொஞ்சம் சேஃப்டி தான், ஆனா கவனமா இருந்தீங்களா நல்லா சொல்லுவீங்க. எல்லாரும் இப்ப இது அவசரப்பட்டு இவ்வளவு ஆபத்தான விஷயங்கள் செய்யாதீங்க எல்லாரும் பிள்ளைகளான்னு சொல்லி அடிப்பீங்க. நெருப்பா இருக்கு வியூ. அப்படியே ரிலாக்ஸா இருக்க வேண்டியதா கொஞ்சம் நேரம் படுத்துருவோம். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடணும் ப்ரோ. இல்லை ஒரு ரிலாக்ஸா இருந்தாலே. எந்த பிரச்சனை சொல்றீங்க உங்களுக்கு? எல்லா பிரச்சனையும். ரைட்டு சரி கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். எப்படியா டென்ட்டை கீழே போடுவோம். எனக்கு அந்த சரியா பார்த்து போகணும் போல இருக்கு ப்ரோ. நாளைக்கு போவோம். அதான் ப்ரோ அது செமையா இருக்கு. நீங்க போயிருப்பீங்க ப்ரோ. நாளைக்கு நான் போகல. ஓ அதான் நீங்களும் போனது இல்லையா? நாங்கள் போனோம் வருவோம் ப்ரோ. ஒரு ட்ரிப் வருவோம் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க எச்சில் இருக்கிறார். இது வந்து ஜெய் ப்ரோ வந்தால் சுண்டி அவருக்கு சவாலாக இருக்க விடலாம். நானும் இருப்பேன். எனக்கு ஒரு மைண்ட் செட் வரணும். முடி வளர்த்து வேறு என்னோட தெரியும் வருவேன். அவனுக்கு எதுவும் பயம் இல்லை. சும்மா தெரியும் அது வழி. அவனுக்கு கொஞ்சம் பயம் வேணும். எச்சி வரல தெரியும். பயம் வந்து உசுர காப்பாற்றிக்கொள்ளணும் ப்ரோ. உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு நான் சாயலுமா? இந்த இப்படி எச்சில் தான் மடுல் சீமையில் ஒரு ஆள் விழுந்து செத்தவர். அதால் போகாதீங்க சரி. சரி ஓடி போய் கீழே டெண்டை போட போகிறோம். என்ன தூர போனால் வாய்ப்பு இருக்குது. அது வாங்க இரவில் வாய்ப்பு அடிப்பாங்க. அப்பா காற்றுன்ற சத்தம் வந்து நெருப்புத்தனமாக இருக்குது. வேல் வந்து 2 டெண்டை போட்டுட்டோம். எங்களுக்கு கீழே தான் இடம் இருக்குது. இதாக இருக்குது. இதான் 2 அங்கால பக்கம் போட வேண்டிய பார்த்தா நான் பக்கத்துலேயே ஒரு கேமிக்குது. ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாட்டா 2 டெண்டை போட்டோம். காற்று வந்து பேத்தனமாக அடிக்குது இந்த இடங்களில். இதில் தான் கேம்பிங் பண்ணுறது கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். தூக்கிட்டு போயிடும். இதில் எல்லாம் இடம் இல்லை. இதில் கஷ்டம். இதில் வந்து குருநாகலேருந்து வந்திருக்கணும். இதில் பாருங்கள் கொத்து ரொட்டி செய்து கொண்டிருக்கணும். நாங்கள் ஒரு நூடுல்ஸ் போடவே நிறைய தடவை யோசிப்போம். அவங்களுக்கு கொத்து ரொட்டி அதுவும் அந்த கேஸ்லாம் செய்யணும். டெண்டை விட்டுட்டு வரேன் போல். சரி நான் மேலே போய் எடுத்துகிட்டு வரேன். இதில் நான் பார்த்துட்டு போன இடத்துல தான் போடணும். எங்களுக்கு இன்றைக்கு இதில் தான் படுத்து நித்திர கொள்ளணுன்றது. இது நித்திர கொள்றவங்களுக்கு
இந்த வாழ்க்கையில் நான் கேம்பிங் பண்ண போன இடத்துல நான் கேம்பிங் டென்ட் போடாமல் இருக்கிறது இது 2வது தடவை நினைக்கிறேன். 2வது 3வது தடவை. மற்ற நாள்லாம் நான் போட்டுருவேன். எனக்கு உதவி செய்கிறாங்க. அரவிந்த் ப்ரோ வந்தாலும் இல்லாடி அரவிந்த் டைஸாக இருந்துருவார் பாசையா. ட்ரெண்டையும் தண்ணிக்கான தூக்கிட்டு வர ஈஸியான வேலை இல்லை. டப்பண்ண காலேஜ் நான் என்ன சார் கீழே நான் முடிஞ்சிருப்பேன். நக்கிள்ஸுக்கு அப்படித்தானே தூக்கினேன் வேணா வாழ்க்கை வருத்த வேலை. இப்போ டெண்டெல்லாம் போட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்? டைம் நேரம் சரியாக இப்போ 7 மணி ஆக போகுது. அப்போ நாங்கள் சாப்பாடு ரெடி ஆகணும். சரியாக குளிர் சாப்பாடு ரெடி ஆகணும். அதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ரெடிமேட் கிச்சன் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ், அதே மாதிரி கேஸ் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் கேம்பிங் போகிற டைமில் வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணலாம். எல்லாம் எஸ்சி ப்ரோ எனக்கும் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ பழக போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குக்கிங் செட், சமைக்கிற செட் ஒன்று நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். நேற்று வந்து அதை நாங்கள் யூஸ் பண்ணோம். கிட்டடியில் வேண்டி நான் ட்ராவல் லாஜிக் கண்டு அதில் தான் வேண்டான். இதுக்குள்ள வந்து ஒரு சின்ன செட் தான். ஆனால் எல்லா பாத்திரங்களும் இருக்குது. ஓகே, ஒரு கட்டு தட்டு இருக்குது. தட்டு இருக்கா? இதெல்லாம் நாங்கள் சமைக்க போகிறோம். நூடுல்ஸ் போட போகிறோம். நூடுல்ஸ் எல்லாம் போட போகிறோம். அதே மாதிரி பெரிய தட்டு 2. அதுக்கெல்லாம் நூடுல்ஸ் போட போகிறோம். இதுக்கெல்லாம் நாங்கள் சொசேஜஸ் செய்ய போகிறோம். அப்படி ஹேண்டிலோட இருக்கும். எப்படி எப்படி யா நீட்டாக இருக்குது. அதே மாதிரி கழுவி நீட்டாக வச்ச வேண்டாம். சரி, இது வந்து கேஸை கூட்டுறதை குறைச்சிட்டோம். சரியா, இது கொஞ்சம் அளவாக திறந்துட்டு அப்புறம் கொஞ்சம் சத்தம் கேட்கும் சுண்டு. அதுக்கப்புறம் அடித்தா சரி. அதே மாதிரி இது என்னதுக்கு இருக்குண்டா காற்று கூட டைமில் இதாக்குறதுக்கு. அது எப்படி விரிக்கலாம். இதை விரிங்க அங்கே எப்படிங்க? ஓகே ரைட். ரைட் ஓகே. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் கேம்பிங் இதுகள் இருக்குது. அப்படியே என்ன செய்ய போகிறோம்? இந்த தட்டை வச்சிடும். வச்சுட்டு தண்ணி ஊற்றி சமைக்கலாம். என்ன கொஞ்சம் ஆடுது. ரைட். இது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சமனாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் வெப்பம் வச்சு தண்ணி ஊற்றி இதாக்குவோம். சூடாக்குவோம். அதே மாதிரி பின்னுக்கு வியூ வந்து நல்லா இருக்குது. எல்லா பக்கம் லைட்டாகவே இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாக்குறோம். அந்த இதில் ஒருடியாக நூடுல்ஸ் எல்லாருக்கும் தெரியும் தானே செய்கிறது. அதனால் செய்து முடிச்சுட்டு பார்ப்போம் என்ன கட்டத்தில் வருதுண்டு. இப்போ பார்த்தீங்களாண்டா நூடுல்ஸ் செய்துட்டோம். கொஞ்சம் தண்ணி காணாதுன்ட்டு தண்ணி விட்டு நாங்கள். ஆனால் இப்போ ஓரளவு ஓகே இருக்குது போல் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் ரக்க சரியாக இருக்கும். இந்த கேஸில் பாருங்கள் ஈஸியாக செய்துட்டோம். இதை அடுப்பை மூட்டி செய்கிறேன்டா இந்த கேஸ் செஞ்ச பிறகு எனக்கு இதை வாங்கணும் ஆசை வந்துருக்குங்களா? சரி, உங்களை வரும்போது சரி மற்ற நேரங்களில் வந்தால் நம்ம சமையல் ஒன்று செய்யலாம் தானே, இங்கேயோ செய்யலாம் அப்படின்னு யோசனை வந்துருக்கு. இப்போ நூடுல்ஸில் என்ன சொல்கிறது ஆனாலும் ஏதோ மோசமாக்காம ஓரளவு டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். ஓரளவு டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன். ஆனால் எப்படி இருக்குது? ஓகே, குட் 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 வெரி குட். ஆனால் குட் ஆண்டுட்டு அப்போ நல்லா தான் செய்யிருக்கோம். ராவுடு பார்த்து சொல்லுங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா அதில் சரியான வடிவான கப் ஒன்று வந்திருக்கு. நீங்கள் மேகி நூடுல்ஸ் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி கொத்தமல்லி நூடுல்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது அரவிந்த் ஜெசி கோம்போ நூடுல்ஸ். இது உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? தெரியும் ப்ரோ. அதுவும் அப்படியா? ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற நூடுல்ஸ் இருக்குது. அது அடிமேனா சரி, ஒரு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதுக்காகவே போய் சாப்பிட்டு வர்ற டைமும் இருக்கிறாங்க. அப்படியா? அவர் எப்பயுமே இடம் வச்சுட்டு போகிறாங்க, எப்பயும் இருப்பாங்க. இது சாப்பிட்டு அடுத்ததான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா சொசேஜஸ் போட போகிறோம். ஆனால் இப்போ இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனால் சுட சுட சாப்பிடணுன்றதுக்காக தான் செய்கிறோம். இப்போ வந்து சொசேஜஸ் அப்புறம் அதாவது சிக்கனை தான் ஊருக்கு வச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஈஸி. இதுக்கு எண்ணெய் ஊற்று இல்லையா ப்ரோ? எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா எல்லாம் எண்ணெய் இல்லை எங்கள்கிட்ட. எண்ணெய் இல்லை. இப்போ எண்ணெய் வாங்கிட்டு வந்து பொறிச்சு கொண்டு இருக்கோம். இப்போ பாருங்க அரவிந்த் ப்ரோ என்ன எல்லாம் செய்கிறாரு. சோஸ் கிடந்தது அப்படியே பாலில் பிச்சு வச்சுட்டு கிட்டார் டீம் இன்றைக்கி வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்க சிக்கலை படியும் உண்மையாகவே அந்த பாட்டெலாம் படிச்சு கிடச்சி ஃபன் பண்ணுவாங்க. ஃபன் பண்ணுறாங்க. இப்போ குக் மாதிரி நெருப்பாக எஸ்சி ப்ரோ உங்களுடைய நன்றி வந்துட்டு சாப்பிடுவீங்களா? நல்லா இருக்கும். ஆனால் பான் தான் பழசாக இருக்குது. பானை சூடாக்கிட்டு சூடாக்கிட்டு அப்படின்னா சூப்பராக என்ன இருந்திருக்கேண்ணா. இப்போ அங்கே சாப்பிட்டுட்டு மேலே வந்து நாங்கள் என்ன வியூ நிற்கிறீங்களோ இவ்வளோ லைட்ஸ். அப்பா எனக்கு இந்த மலையில் இருக்க உண்மையிலே பயமாக இருக்குது. ஏன்டா பயங்கர உயரமாக இருக்குது இந்த மேலே. அதோட வந்து பார்த்திங்களாண்டா இதில் வந்து ஒரு டீம் உண்டு. அப்படியே டெண்டை போட்டு பாபிக்யூவும் போட்டு அப்பப்போ அந்த என்ன சொல்ல தப்பையில் மாட்டிச்சு கொண்டு இருக்கணும். அங்கே கீழ் பக்கத்துலேயும் ஒரு டீம் ஒன்று இருக்குது. நாங்கள் அதுக்கு கீழே இருக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.
காலை வணக்கம்ன்றதை விட இரவு நித்திரை கொள்ளலைன்றதான் உண்மையான ஒரு விஷயம். நாங்கள் நினச்சோம் காற்று இல்லை, சரி மரத்துக்குள்ளே இருக்கிறோம், குளிராக இருக்காதான்னு நினச்சோம். என்ன குளிர்றா சாமி, காலாலையெல்லாம் அப்படியே அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கொண்டு இருந்த மாதிரி இருந்தது. உண்மையிலுமே அப்பா எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு குளிர் இங்கே இருக்க மாட்டேன் நான் நினைச்சேன். ஏன்னா நான் இது வரைக்கும் போனதில்லை, இவ்வளோ உயரமாக ஒரு இடத்த நான் ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா சில மலைகள் உயரமாகவே இருக்கும், ஆனால் அந்த ஒரு ஃபீல் வராது. இது அங்காள பக்கம் பார்க்கல பயங்கர பள்ளமாக இருக்குது. அதுவும் நைட் வியூவெல்லாம் சொல்லவே தேவையில்லை, நல்லா இருந்தது. இப்போ இதில் எல்லாருமே கேம்பிங் வந்தால் என்ன செய்வோம், முடிய அப்புறம் அந்த சூரிய உதயத்தை பார்ப்போம்ட்டு தான் எழுப்பி நிற்கிறான். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்னும் சூரிய உதயம் வந்து வேறு வெளிக்கிடையில் அந்த வெளிச்சம் மட்டும் தெரியுது, இன்னும் வெளியில் தெரியலை. சரியோ பார்த்தடியில் தான் அப்படி இருக்கு போல் இருக்குது. அதோட இதில் அம்பா இந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தான் அவ்வளோவா தப்பிச்சோம், இல்லை சோழி முடிஞ்சிருக்கும் இந்த இடத்துல. இப்போ விடிஞ்ச அப்புறம் தான் இந்த இடங்கள்ன்ற வடிவு தெரியும். நேற்று பின்னேரம் வந்தாலும் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி போய் நெருப்படுப்போம். என்ன சொல்லுது, என்ன குளிர் அப்பாடி நேற்று காத்தா இருக்கீங்க, காத்து இல்லைன்னா பார்த்துட்டு இருக்கோம். இந்த என்ன போயிருக்கோம் காலால இந்த வேறு காலை எப்படி இருக்குன்னு கையெல்லாம் பாருங்க, தெரியாது கையெல்லாம் உள்ள வச்சு வச்சு முடிச்சுட்டு எங்கட ஊரில் என்ன குளிர், இது குளிர் ப்ரோ மேக்ஸ். நாங்கள் இப்போ திருப்பி இதில் இருந்து மேலே ஏறணும். வேறு வியூ இன்றைக்கு உங்களுக்கு காட்டுற மாதிரி அப்படியே அப்புறம் தான் இந்த வியூவை நீங்கள் வடிவாக பார்க்கலாம். இரவு குளிருக்கு ஒரு எழும்பி காலுக்கு சொத்தை போட்டு படத்துறோம் தெரியும். இப்போ மூக்கால தண்டை போல ஒழுகுது, அவ்வளோ குளிர். மேலே வந்துட்டோம், டொப்புக்கு வந்துட்டோம். ஓ ஷேர் என்ற கடவுளே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வியூவை அதுவும் நேரடியாக பார்த்துருப்பான்னு தெரியல. அப்படி வடிவாக இருக்குது, ஃபுல்லாகவே அந்த பஞ்சு முகம் இருக்குது. அப்படி அங்கே அந்த மேல் பக்கத்தை பாருங்கள், சூரியன் உதிக்கிறோட எப்படி இருக்காண்டு. வா வா வா, உண்மையிலுமே அருமை. அதேமாதிரி சரியாக பார்த்துல நேற்று முகில் என்ன வருது, இப்போ ஒன்றையும் காணலை. அப்பா சொல்கிறது வார்த்தை இல்லை. அப்படியே போய் மேலே ஃபோட்டோ எடுக்க போகிறோம். நேற்று பின்னேரம் வந்தாலும் ஒன்றுமே கிளியர்லாம் இருந்தது. முடிய அப்புறம் சூரியன் உதிச்சு வந்தால் நெருப்பாக தான் இருக்கும் இந்த இடத்துல. குதிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இவற்ற ரியாக்ஷனை பார்க்குறது தான் இங்கே வர சொன்னான். அப்படி அங்கே பாருங்க மேம், அப்படியே அப்படி பார்த்துருக்கீங்களா இங்கே? அப்படி பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா இங்கே வீடியோ கேமரா ஆன் பண்ணதை மறந்துட்டேன். இங்கே எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது. அங்கே பாருங்க, அதுக்குள்ள அப்படியே அந்த என்ன சொல்றது, மேகமூட்டம் இருக்குல்ல, மேகமூட்டம் அப்படியே கீழே போய் இறங்கி உங்களை வீட்டுக்கு வந்து அப்படி இருக்கும். அப்படி பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அப்படின்னு அந்த பாட்டு பாடணும். உண்மையா இருக்கு பாருங்களேன். அங்கால பக்கம் மூக்குல பாருங்க ஒரு அங்க அதுக்குள்ள சரியான எப்படி இருக்கு அதெல்லாம் பாருங்க, மலையை பாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லி அப் கண்ட்ரி ஃபுல்லாக இங்கேருந்து பார்க்க தெரியுது. ஆனால் உண்மையிலுமே பயங்கர உயரம். விழுந்தமோ சரி மிச்சம் இல்லை, இந்த விட்டானே இடையிலே செத்துரும். இப்போ நான் நெஞ்சு இதில் நிற்க அடிக்கிற மாதிரி இருக்கு. இதுலேயே டெட் தானே ப்ரோ. வீட்டில் எல்லாம் இறங்கி இருக்காங்களா? இப்போ பாருங்க சூரிய உதயம் நடந்துட்டு எதிர்பார்க்காத நேரத்தில் சூப்பராக இருக்குது. அப்படியே மேலே போயிட்டு இந்த வியூவை காட்டுற மாதிரி ஒடுங்கு. என்னெல்லாம் சிங்கம்னு சொன்னால் சிங்கம் கடுப்பாயிரும். அது சரி, மேலே போவோம், என்ன செய்வோம், அப்படி தடி போவோம். இதில் ரெண்டு தான் அப்படி ஃபோட்டோ எடுக்கணும். அப்படி இருக்குன்னு பாருங்க, வேற ரகம்.
சரி இப்போ பார்த்தீங்களாண்டா ரோட் ஷோட் எடுத்துறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து அதாவது எங்களோட மலைக்கு என்னென்னு சொல்கிறது முன்பக்கமாக வந்து சூரியன் உதிக்கிறதால வந்து இங்கே இது வந்து கிளியர் இல்லாமல் இருக்கும். பின்னேரம் வந்து இந்த ஷோட் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். அதால் பின்னேரம் ஒரு 3 மணிக்கெல்லாம் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதோட வந்து பார்த்தீங்கன்னாண்டா எங்களோட வந்து ஜீவன் பாருங்கள் இந்த எட்ஜில் இருக்கிற 2 சரி நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதை வந்து இருக்க சொல்லி அவர் நிறைய மலைகள் ஏறி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கால பேசாமல் விட்டுட்டுருக்கோம். எங்களுக்கு இதுலேருந்து பார்க்க கால் கூசுது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? வேறு லெவல் எல்லாமே கூசுதான்னு சொன்னது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சு மேகம் வந்து அப்படியே இருக்குது கண்ணாடி இருக்குது. ஆனால் சூரியனை உதிக்க வலிக்கிட்டா டப்பண்டு போயிடும் இந்த இடத்தால. சரி நாங்கள் அப்படியே இறங்குவோம். என்ன ப்ரோ வெயில் டென்ட்டை கலட்டிட்டு வலிக்கிடும். மேலால் எடுத்து கீழே எடுக்கிறதா உயிரோட விளையாடுற விளையாட்டுகள் இதெல்லாம். ஏதாவது இது இருக்கா? பகை இருந்தால் தள்ளி விட்டுருவேன். போய் அந்த மரத்தில் வரேன். அது ஏதோ காயெல்லாம் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இவர் இருக்கிற இடத்த பாருங்க. அவதானம் பிரதானம் எல்லா தானம் வச்சு கொள்ளுங்க மக்களே. பாருங்க மற்ற மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் எப்படி அது இருக்கட்டும். இதில் இருக்கலாம். எனக்கு அந்த ஷூ பெரிய ஷூன்றால அதை கால் கூசும். உங்களுக்கு அந்த பொடியோட எல்லா ஷூவை கழட்டிட்டு அந்த இடத்துல இருக்கிறேன்டா இருங்க. ஆனால் அந்த சூரிய வெளிச்சம் இல்லாத இருக்கிறால ஃபோட்டோ எடுக்கிறலாம் பெஸ்ட்டாக தான் நம்ம போனால் பிரயோசனமாக இருக்கணும். இஞ்சால பக்கத்தில் வியூவை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குண்டு. இப்போ இதில் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அப்படி இஞ்சால பக்கத்துலேயும் அப்படி அந்த அம்புலா டவரோட சேர்த்து பனி புகாராக தான் இருக்குது. அதோட 2-3 விஷயங்கள் சொல்லணும். இது வந்து 1506 மீட்டர் கிட்டத்தட்ட 4900 அடி வந்து இது வந்து உயரமான இடம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல வந்து நான் மறந்து போயிட்டேன். அதோட இந்த டீமுக்கு வந்து விடியப்புறம் ரோன் ஷோட்டெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அதை நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போதே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3 வியூ பாயிண்ட் இருக்குது. இன்னும் இதுலேருந்து ஒரு 15-20 நிமிஷம் மேலே வரணும். அது மேலுமே தேவையில்லாத விஷயம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த வியூ தான் இந்த ஹாபரகாலம் மேலே ஒரு முக்கியத்துவமான வியூ. ரெஸ்க் எடுக்காதுங்க, சும்மா வந்தால் சில் பண்ணுங்க. இடம் பார்க்கணும் அப்படி இனிமேல் விரக்தியாக இருந்தால் கரெக்டாக நீங்கள் ஏறி பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் டென்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அப்படியே கலட்டுவோம், மழை கலட்டிட்டு வலிக்கிடுவோம். I surrender. Lay me down. Crack heart. சரி இப்போ நாங்கள் டென்ட்டை கலட்டிட்டோம். அதே மாதிரி கொண்ட குப்பைகளை அப்படியே சொப்பின் பேக்கில் போட்டு அப்படியே கொண்டு போகிறோம். இந்த பழக்கத்தை நீங்கள் எங்கே போனாலும் பழகிக்கொள்ளுங்க. இப்போ இதில் இருந்து என்ன நேரம் இப்போ தெரியல, 8:15 நாங்கள் வலிக்கிறோம். எவ்வளோ நேரத்தில் கீழே இறங்குறோம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான வியூவின் மேலே நாங்கள் நடக்கிறோம் கீழே, வலிக்கு விழாமல் இருந்தா சரி. அந்தா அந்தா என்னொரு வாயிலா ப்ரோ அது வந்துட்டா ப்ரோ அது வந்துட்டா. எந்த வாய்ஸ்ல எப்படி வலிக்குதே 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 ப்ரோ. சரி நானும் வலிக்குலா வருவோம் மட்டும் வேண்டிக்கொள்ளும். எழுப்புங்க எழுப்பு. பெடக்ஸ்லேயே விழுந்துட்டாடி. ஏன் நீங்கள் விழுந்தீங்கன்னு சொல்லுங்க. ஏன் நீங்கள் விழுந்தீங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. ஷூ பிரச்சனை என்ன மாதிரி இங்கே பாருங்க, கிரிப்பான ஷூ போட்டிருக்கணும். இந்த கிரிப் வேணும். சிலர் நினைப்பாங்க என்னடா விழுந்து கிடக்கிறான் தம்பி நீ சிரிக்கிறாய் ரெண்டா. அது சரி. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட வரைக்கும் எப்படி ஏதாவது ஒரு கதையை போட்டுக்கொண்டு கீழே இறங்கினோம்னா தாராளமாக இறங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு தேயிலை எஸ்டேட் இருந்திருக்கு முதல், ஆனால் இப்போ இல்லாமல் ஆகியிருக்கு. இதில் பார்க்க தெரியும் கல்லெல்லாம் அடிக்கிறீங்க. போய்க்கல அந்த சூரியன் மறைஞ்ச பிறகு போய்க்கல கிக்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ சூப்பராக இருக்குது இந்த வியூ எல்லாம். நேற்று வரைக்கும் இந்த இடம் காட்டையில் இதில் ஒரு கொட்டில் எல்லாமே உங்களுக்கான அடையாளம். இதில் போய்க்கல 2 பாதை பிரியும். இதில் வரைக்கல சரி இந்த கொட்டில் இருந்தது அப்படின்ற 2ஆம் வந்துட்டா சரி. இந்த இடங்களில் போய்க்கல இந்த இடத்துக்கே தனித்துவமான இந்த பூக்களை கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ரோஸா மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கல. ஆனால் விரிஞ்ச பிறகு இப்படி வருது. இங்கே நல்லா இருக்குது. மேலுமே இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்தில் கீழே இறங்கிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது இந்த வலது பக்கத்தில். எல்லாமே சின்ன சின்ன அடையாளம் உங்களுக்கு. நீங்கள் இறைக்கிலே பார்த்து தெரியும். அது பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கே இறைக்கல ஒரு கட்டால் நாங்கள் வந்துட்டோம்.
ப்ரோட ஷூ பாயத்தால் அடிக்கடி இந்த இதில் வந்து ஃப்ளைட் ஓடிக்கொண்டே இருக்குது இந்த அதில் போகுது உங்களுக்கு தெரியுமா தெரியும் ஒரு 10 ஃப்ளைட் பார்த்துருப்பேன். 20 சத்தத்தோட என்ன வருது கீழே வந்துடும். சூப்பர் இலக்கு காலையில் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கு. சரி, கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே வந்துட்டோம். அதாவது கார்பெட் இடத்துக்கு வந்துட்டோம். நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 8:41 ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கணும். ஹைக்கிங் சொசைட்டிஸ் போட்டிருக்கணும். இதில் வந்து சாப்பாடுகள் மற்ற பாபிக்யூ ஸ்டோவ் கிரில் எல்லாமே செட் பண்ணி தருவினோம். இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அதே மாதிரி இதோடைய பார்க்கிங் நிப்பாட்டினா நல்லா அங்கே பெருசாக இல்லை. இதுதான் சேஃப்டியான பார்க்கிங்கும் கூட. சில இடங்களில் மாற்றி முன்னுக்கு பின்னுக்கு செய்வினோம். ஆனால் இது இடத்துல தான் இந்த வீட்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு விளக்கார ஒரு ஆள் வந்து மேலே விட்டுட்டார், அப்புறம் மறித்து அனுப்பியிருக்கு. இந்த மாதிரி பேக் கேம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்துருக்கிறோம். சும்மா வீடியோக்காக சொல்லாமல் கட்டாயம் இந்த குப்பைகளை கொண்டு வந்துங்களாண்டா நல்லா. ஓகே. ஓ Continuously coming to Sri Lanka for 3 years, or you are living here? living here. Really? So what are you doing here? Just enjoying? You are retiring here? or you are working something? No. I have to work. I work online remotely on Okay. my software. So you are living on in the world's beautiful country, right? It's one of the beautiful, I think, beautiest country. It has everything. It has mountains, nature, good people, everything. I enjoy Sri Lanka. You are from your country? Ukraine. Ukraine. Okay. Enjoy Sri Lanka. Live happily. So that's your girlfriend, right? Yeah. Okay, enjoy. Have a great time also. Okay. Thank you. சரி, நாங்கள் கீழே வந்துட்டோம். இதுலேருந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். Okay. அது இன்னைக்கு இப்போவே எல்லாமே இருக்குது. ஆனால் அது வேறு லெவலில் இருக்குது ஒரு இடம். அடிக்கடி ஃபோன் வருது. பிஸ்னஸ் மேக்னெட்னா அப்படி தான் ஏன்னா. சரி, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வேற லெவலில் இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு நான் அப்படி ஒரு மலை ஏறுறேன். ஒரு வருஷத்துக்கு மேலே சொல்லலாம். சபரிமலை போன பிறகு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன சம்மந்தம் நான் திடீர்னு கால் பண்ணி இந்த பிளானே இருக்கு இல்லை வீட்டில் சும்மா பண்ணி வேற வீடியோ போகிற வச்சுருந்தாப்புல கால் பண்ணி சொல்லி ப்ரோ ஹைக்கிங் போவோம் 3 நாள் ட்ரிப்னு சொல்லி வேற லெவல். நேற்றும் அதே மாதிரி தான். இன்றைக்கும் இது வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். வேற லெவல் வியூ செமையாக இருந்துச்சு. சரி, கடை நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் தரவழி இருந்தீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டம் இல்லை. ஒரு 20 நிமிஷம் நல்ல ஃபிட்னஸோட வயிறு முட்டை சாப்பிடாம வாங்க. அதுதான் முக்கியம். ஏன்டா கலைக்கும் சும்மா அப்படி அதே மாதிரி பேக் கொஞ்சம் வெயிட்டாக தூக்கினாலும் கொஞ்சம் என்ன சொல்லுங்கள் உடுப்புகளெல்லாம் கொண்டு வந்து இங்கே கேட்டு வச்சுட்டு போங்க. வச்சுட்டு ரிலாக்ஸாக போங்க. அதே மாதிரி டென்ட்டில் இங்கே வரணும்டா தூக்கிட்டு வர தேவையான சாதம் மட்டும்தான் கொண்டு போகணும். தேவையில்லாத கொண்டு போகக்கூடாது. டென்ட் மிஞ்சி இருக்குது. அப்படி உங்களுக்கு டென்ட்டும் தூக்க கஷ்டப்பட்டா எல்லாமே கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி தருவேன். ஒரு 3000 மட்டும் எடுப்பேன் நினைக்கிறேன். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.